உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். முல்லைத்தீவு மாங்குளம் பனிக்கன்குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஏக்கர் காணிக்குள்ளே முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது, ஒரு பலசர கடை ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அது இப்போ தற்சமயம் நடந்து கொண்டிருக்குது, நல்ல வியாபாரம் போகக்கூடிய ஒரு கடையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது, 3 ரூம் இருக்குது, ஹால், கிச்சன், ஒரு அவுட் ஹால் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு கிணறும் காணிக்குள்ளே இருக்குது. முக்கியமாக இது ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி அமைஞ்சிருக்குது. மாங்குளம் பனிக்கன்குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. கட்டுக்கிணறை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியோடு இருக்குது. நிறைய பயன் தரக்கூடிய மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு விவரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். நீங்கள் காணொலியை ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குது, ஒரு ஹோல் இருக்குது, முன்னுக்கு ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் காணி கேட்டிருந்தீங்க. ஆகவே உங்களுக்கு இது ஒரு ஏற்ற மாதிரியான காணியாகத்தான் இருக்குது. சோலார் திட்டத்துக்கும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. காணிக்குள்ளே நிற்கிற மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் ஒரு 15 தென்னை மரம் இருக்குது. தேசி மரம் ஒரு 60 தேசி மரம் இருக்குது. எல்லாமே காய்க்கக்கூடிய தேசி மரங்களாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்பு மரங்கள் நிறைய நிற்குது, வாழை மரம் இருக்குது, மாமரம் ஒரு 5 மாமரம் இருக்குது. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்களோடு தான் இந்த காணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு ஏனையின் வீதியும் காணியினுடைய பின்பக்கம் ரயில்வே பாதையும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதிக்கும் ரயில்வே பாதைக்கும் இடையில் நடுவில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு நிறைய கடை கட்டக்கூடிய இடங்களும் இன்னும் இருக்குது காணிக்குள்ளே. நீங்கள் மேற்கொண்டு கடைகளும் கட்டிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசி மரங்கள். நிறைய காய்களோடையும் இருக்குது, காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது எல்லா தேசி மரங்களுமே. இந்த காணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் மாங்குளம் சந்தையிலிருந்து போகும்போது ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்கள் பிஸ்னஸுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக தான் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு நிறைய கடைகளும் கட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சோலார் திட்டத்துக்கு கூட இந்த காணியை பயன்படுத்தி கொள்ளலாம். பின்னுக்கு ரயில்வே பாதை இருக்குது, அந்த பாதையை நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே பாதை. இந்த ரயில்வே பாதைக்கும் ஏனையின் வீதிக்கும் இடையில தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியை நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்து பிறகு நீங்கள் பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது. நீங்கள் சேர்ந்து எடுத்து பிரித்து கொள்ளலாம். ஏனையின் வீதிக்கு அருகாமையில் காணிகள் விலை கூட போகிறதால நீங்கள் சொன்னால் பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விலை அவையில் சொல்ல இல்லை. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,45,00,000 ரூபா அப்படி தான் சொல்கிறாங்க.
ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 லட்சம் அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பரப்பினுடைய விலை 9 லட்சம் ரூபா தான் வருது. 16 பரப்பினுடைய விலை வந்து 1,44 லட்சம் ரூபா வருது. பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரிமையாளரோட நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். என்னுடைய வன்னி சேல்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் தளத்தில் தொடர்ச்சியாக காணி வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து பிரயோசனமாக இருக்கும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.